திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீரலூர் பகுதியில் முன்னாள் அமைச்சர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி கிறித்துவ பெருமக்களுடன் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கேக் வெட்டி கொண்டாடினார். அப்போது அருட்தந்தைக்கு நினைவு பரிசு வழங்கி கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் கூறி இனிப்புகள் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே கனமழையால் வீடு இடிந்து விழுந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிமுக எம்எல்ஏ கிருஷ்ணமுரளி ஆறுதல் கூறி நிவாரண உதவி வழங்கினார். கொட்டாக்குளம் பகுதியில் உள்ள செண்பகராஜ் மற்றும் பாஸ்கர் ஆகியோரின் வீட்டின் மேற்கூரை கனமழையால் இடிந்து விழுந்து சேதமடைந்தது. இதனை அறிந்த வடக்கு மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான கிருஷ்ணமுரளி நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறி நிவாரண உதவி வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள திருவள்ளுவர் காலனி பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஒன்றிணைந்து நடத்திய சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த மூதாட்டிகளுக்கு சேலை உட்பட பல நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் 300 கிறிஸ்தவ பெருமக்களுக்கு அத்தியாவசிய தொகுப்பு வழங்கப்பட்டது. அப்போது கிறிஸ்துவ பெருமக்களோடு அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி கொண்டாடினார். இதில் நகர கழக செயலாளர் சதாசிவம், உதயேந்திரம் பேரூராட்சி கழக செயலாளர் சரவணன் உட்பட கழக நிர்வாகிகள், போதகர்கள் மற்றும் கிறிஸ்துவ பெருமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே அதிமுக முன்னாள் அமைச்சர் துரை ராமசாமி உயிரிழப்பிற்கு கழக நிர்வாகிகள் பலரும் அஞ்சலி செலுத்தினர். மூத்த அரசியல்வாதியும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான துரை ராமசாமி வயது மூப்பின் காரணமாக இயற்கை எய்தினார். இதனையடுத்து அவரது உடல் சொந்த ஊரான மேட்டுப்பாளையத்தில் உள்ள வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனையடுத்து முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், முன்னாள் அமைச்சர்கள் KV ராமலிங்கம், PC ராமசாமி, காங்கேயம் முன்னாள் MLA NSN நடராஜ், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் GK வாசன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். ஈரோடு ஒத்தக்குதிரையில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் முன்னாள் அதிமுக அமைச்சரும் பவானி சட்டமன்ற உறுப்பினருமான KC கருப்பணன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டயங்களை வழங்கினார். 3 ஆண்டு இளங்கலை படிப்பு முடித்த கல்லூரி மாணவ மாணவிகள் உறுதிமொழி ஏற்ற பின் அவர்களுக்கு தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் C சுப்பிரமணியம், அதிமுக முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன் பட்டம் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். ஈரோட்டில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமியில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள ஈரோடு மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவின் தலைவர் தனபால் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரும் கரூர் மாவட்ட கழக செயலாளருமான MR விஜயபாஸ்கரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மக்கள் விரோத திமுக அரசின் அராஜகங்களை மக்கள் மத்தியில் எடுத்துரைப்பது பற்றிய கலந்துரையாடினார்.